இந்த இட்லி பானையில இட்லி தட்டு மேல அந்த இட்லி மாவை ஊத்துறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வெள்ளை துணி ஒண்ணு போடுவாங்க. நல்ல மல் கிளாத், தும்பப்பூ மாதிரி இருக்க ஒரு வெள்ளை கிளாத் ஒண்ணு போடுவாங்க. அந்த கிளாத்ல ஒரு 6 மீட்டர் வாங்கி அதுல 4 மீட்டர்ல வேஷ்டி சத்திக்கிட்டு 2 மீட்டர்ல சட்டை தச்சுக்கிட்டு ஒரு மாலை, அந்த மாலை கூட அவருடைய தாத்தாவுடைய மாலையை பாட்டி கிட்ட போய் தாத்தான்னு கேட்டு வாங்கி அந்த மாலையை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு சிம்பிளான ஒரு மனிதர். இவர் யாருன்னு கேட்டா இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் பூரா புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர். இவ்வளவு சிம்பிளா இருந்து இந்த வெள்ளை வேஷில வந்து என்ன பண்றாருன்னா எல்லாருடைய மனசையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறாரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே டோட்டலா வேஸ்டா போயிடுது. தனுஷ் வந்து நீங்க என்னவா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, டைரக்டரா இருக்கிறத விட நடிகரா இருக்கிறத விட ஒரு அப்பாவா இருக்கிறதா எனக்கு பெருமையா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் வந்து அவருடைய குழந்தைகளுக்கு மட்டும் அப்பா இல்ல. இந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா, எனக்கு அருண் விஜய்க்கு எல்லாம் பயங்கர பந்தாவா நாங்க வந்துருவோம். ஒரு அப்பா என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அவரு மட்டும் ரொம்ப சாதாரணமான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் தனுஷ் கம்பெனில தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, பந்தாவா வாங்கன்ட்டு. ஆனா